ஆவியானவரோட நீ படுக்கைக்கு போ. திடீர்னு பார்த்தா நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுவ. அறிவு வந்துரும், புத்தி வந்துரும். ஆமென். தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் உண்டா என்று உன்னை பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க. உன்னை பார்த்து சொல்றாங்க, உன்னை போல ஒருத்தனை நான் பார்க்கல, உன்னை போல பார்க்கலன்னு ஜனங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிச்சயமா சொல்லுவாங்க. அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? நானா போய் தேடி திரியணுமா? வேற யாரா இருக்கானா? எல்லாம் என்ன சொல்வார்னு ஒருத்தன் பார்த்துக்கிறான். நோ எனக்கு இதுல இருந்து ஒண்ணு கத்துங்க. கேட்டங்களா? இயேசுநாதர் சொன்னா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது யோவேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுவேன். இயேசுநாதர் எப்போ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரோ அது வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நடக்கல. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடு அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை நடக்கிறது. ஆமென். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார். I will pour out my spirit upon all flesh. இது தட்டி பாருங்க, உங்க மேல flesh இருக்குதா பாருங்க. மாம்சம் இருக்கா, உடம்பு இருக்கா, உன் மேல ஊற்றுவார். இதுக்கு என்ன தகுதி வேணும்? கொஞ்சம் பேர் எங்க காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவி வேணும்னு கேட்டாராம். அப்போ ஒரு தரிசனம் வந்ததான் அவருக்கு. அந்த தரிசனத்துல, மகனே அப்படியே பால் ஊத்தினுக்குதான். பால் ஊத்தினும் போது இவரு போய் ஏதோ ஒரு இதுல பிடிக்கிறாராம். பிடிக்கும் போது பார்த்தாக்கா அது அழுக்கா இருக்குதான், இது பாத்திரம். அப்போ சொல்ற கர்த்தர், மகனே பரிசுத்த ஆவி பால் போல உன் பாத்திரம் எப்படி இருக்குது, அழுக்காக்குது. நான் எப்படி அதுல ஊத்துவேன், எப்படி நிரப்புவேன் அப்படின்னா. சோ இவரு ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு மன்னியும் கத்தி, கர்த்தர் 2 நாள் பொறுத்து தான் அவருக்கு மனசு இருந்துச்சான். எவ்வளவு கல்லான கடவுள் பாரு அவர். 2 நாள் பொறுத்து தான் அவர் மனசு இறங்கி கொஞ்சம் மன்னிச்சாராம், ஊத்தினாராம். இதெல்லாம் சொல்லுவாங்க கதை, யாரும் நம்பாதீங்க. எல்லாம் கதை. ஒரே ஒரு கதை நமக்கு தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். The blood of his son Jesus Christ cleanses us from all sins. நீ ஒரு முறை இயேசுவேன் கூப்பிட்டாவே போதும், உன் பாவெல்லாம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. இன்னும் கர்த்தர் சொல்றார், என் வார்த்தையை உட்கார்ந்து கேட்டாவே உன் பாவம் மன்னிக்கப்படுதுன்றார். நீங்க என் வார்த்தை கேட்டதுனால நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வீட்டுல போய் பாருங்க. Since you heard my doctrine, my words, what I spoken, you are clean சொல்றார் கர்த்தர். நீ clean. என் உபதேசத்தை கேட்டீங்க, என் பிரசங்கத்தை கேட்டீங்க, இப்பொழுது நீங்க சுத்தமா இருக்கீங்கன்னு சொன்னார். இப்போது நானும் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் கேட்டீங்களோ நீங்க சுத்தமாயிட்டீங்க இப்பவே. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சுத்தமானேன், நான் பரிசுத்தமானேன், நீதிமானானேன். அல்லேலூயா. கர்த்தர் மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன். எல்லாம் தப்பு பண்ணுங்க தான், அவங்க எல்லாரும் மேலதான் ஊற்றுவேன்னு சொல்றார். மாம்சமான யாவர் மேலும், வெறும் பரிசுத்தமா இருக்கவங்க மேல ஊற்றுவேன்னு சொன்னாரா? நோ. அப்படின்னு சொல்லி இருந்தாலும் என் மேல இறங்கி இருக்க மாட்டார் ஆவியான. மாறன் பாஸ்டர் மேல நிச்சயமா இறங்கி இருக்க மாட்டார். நீ ஒன்னியா யாரு மேலேயும் ஊற்றிக்க மாட்டார். ஆனா உன் பாவம் தெரிஞ்சோ, உன்னுடைய அக்கிரமம் தெரிஞ்சோ அவர் மன்னிச்சு உன் மேல என் மேல அவர் இறங்க அவர் வல்லவரா இருக்கிறார், இறங்கினார். அல்லேலூயா. பில் வின்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன் அவர் சொன்னாரு, ஒருத்தன் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பவரோட அவன் தூங்கும் போது முட்டாளா தூங்குவானா. நான் சொன்னல, when he goes to bed along with the Holy Spirit, you will be a fool. கேட்டங்களா? ஃபூலா தான் போவானா, ஃபூலிஷ்னஸோட. ஆனா காலையில எழுந்தான்னா ஸ்மார்ட் ஆயிடுவானா. ஆமென். எப்படியாச்சும் தெரியாது, ஆவியானவரோட நீ படுக்கைக்கு போ. திடீர்னு பார்த்தா நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுவ. அறிவு வந்துரும், புத்தி வந்துரும். ஆமென். தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் உண்டா என்று உன்னை பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க. உன்னை பார்த்து சொல்றாங்க, உன்னை போல ஒருத்தனை நான் பார்க்கல, உன்னை போல பார்க்கலன்னு ஜனங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிச்சயமா சொல்லுவாங்க.